திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 203வது பாடல், திரு கைலாய சிறப்பினுடைய 4வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. வெந்த நீற்றொளி வெண்மையும் விமலனை அகம் கொண்டு அந்தமின்றியே அசைவர இருக்கையும் அருவி வந்த கண்களும் கொண்டு அவன் இருக்கும் மாதவர்க்கு தந்ததால் அரசன் கையிலையும் தனது சாரூபம். வெந்த நீற்றொளி வெண்மையும், அங்கே திருநீரு பூசியதால் தன்னிடத்தே இருக்கக்கூடிய வெண்மை நிறத்தையும், விமலனை அகம் கொண்டு அந்தமின்றியே அசைவர இருக்கையும், எப்போதும் மலம் வந்து சாராத தன்மை உடைய நம்முடைய சிவபெருமானை எப்போதும் நெஞ்சத்திலே இருத்தி கொண்டு இருப்பதால் தன்னைப் போலவே அவரை கைலாய மலையைப் போலவே திருநீற்றினால் வெண்மை நிறத்தையும் அகத்திலே சிவபெருமானை வைத்திருப்பதால் கைலாய மலை சிவபெருமானை ஏந்தி இருப்பதைப் போல அகத்திலே அவரை ஏந்தி இருப்பதா அருவி வந்த கண்களும், அங்கே கைலாய மலையிலே அருவிகள் பாய்ந்து வருவதைப் போல இங்கே மாதவம் செய்த அந்த அடியார் பெருமக்களுடைய திரு கண்களிலே இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி வருவதையும் கொண்டு அவன் இருக்கும் மாதவர்க்கு, அங்கே கைலாய மலையிலே இருக்கக்கூடிய அந்த பெரும் தவம் செய்த பெருமக்களுக்கு தந்ததால் அரசன் கையிலையும் தனது சாரூபம், தன்னுடைய சாரூப நிலையை, தன்னை போன்ற நிலையை அங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் திருக்கைலாய மலை தந்தது என்று சொன்னால், திருக்கைலாய மலையினுடைய சிறப்பை நாம் வேறென்ன சொல்லி போற்ற முடியும் என்று இங்கே நமக்கு அருளுகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.